கிரானி கிரானி எஸ்கேப் தான் எஸ்கேப் பண்ண தான் பண்ண போறோம். ஸோ போறோம். ஸோ கிரானி கிரானி எஸ்கேப் எஸ்கேப் என்ன என்ன எஸ்கேப்னு எஸ்கேப்னு சரியா சொல்லி தெரியல. தெரியல. டோர் டோர் எஸ்கேப்பா, எஸ்கேப்பா கார் கார் எஸ்கேப்பான்னு எஸ்கேப்பான்னு தெரியல. தெரியல. பாதியில பாதியில சொல்றேன். சொல்றேன். ஏன்னா ஏன்னா பாதி பாதியில தான் முடிவு எடுக்கணும் என்ன எஸ்கேப் எஸ்கேப் பண்றோம்னு பண்றோம்னு சொல்லி. சொல்லி. ஸோ ஸோ இப்போதைக்கு இப்போதைக்கு ஃபர்ஸ்ட் போய் கக்கூச கக்கூஸை பார்ப்போம். பார்ப்போம். நாரி போன கக்கூஸ்ல ஒண்ணுமே இல்ல. வழக்கம் போல நாரி போய் தான் இருக்கு. சரி அந்த கக்கூஸ் நாரி போய் இருக்கு இல்லையா, அதை வந்து சரி பண்றதுக்கு ஏற்ற மாதிரி இங்க ஒரு குச்சி இருக்கும். ஆனா அது வந்து குச்சி கிடையாது, கன்னோட ஒரு பார்ட். ஸோ அதை எடுத்துட்டு நான் அப்படியே கீழே போவோம். சொரி இல்ல சரி. இந்த இந்த டப்பாவை டப்பாவை கீழே கீழே தள்ளிட்டு அப்படியே நம்ம நம்ம கீழே போக வேண்டியதுதான். ஸோ இந்த வழியில போவோம். அதுக்கப்புறம் கீழே வந்து வச்சுட்டு இந்த வழியில வந்து அதுக்கப்புறம் தெரியுது கார் தெரியாம டமான ஒரு சவுண்ட் கிடைச்சு. அப்படி சொல்லிட்டு இங்க இருந்து எடுத்தேன் பாரு ஒரு ஓட்டம். கிளவி வருவான்னு கூட பார்க்கல. அப்படியே ஒரு ஓட்டம் ஓடினேன். அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்து ஒரு கன் பாட் கிடைச்சு. ஆஹா, ரெண்டாவது கன் பாட்டும் கிடைச்சு. சூப்பரா. நமக்கு எங்க காத்துல மழை பெய்யுதா அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு அப்படியே கீழே போனேன். அதுக்கப்புறம் தெரியுது கிளவி வரா. சரி கன் பாட் அங்கே போட்டு போவோம். இப்போ மூணாவது கன் பாட் கிடைச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஆட்டமே வேற லெவல்ல இருக்கும். கிளவியை பார்க்கும் போதெல்லாம் சுட்டு பொசுக்குவேன். ஆனா அது நடக்காது எனக்கு தெரியும். ஓகே, இப்போதைக்கு இந்த இடத்துல வந்து பார்த்துட்டு எனக்கு வந்து கேசோலின் கிடைச்சது. சரி கேசோலின் கிடைச்சது. இது எதுக்கு யூஸ் ஆகும்? கார் எஸ்கேப் தான் யூஸ் ஆகும். அதனால நாம இன்னைக்கு கார் எஸ்கேப் பண்ண போறோம் மக்களே. ஓகேவா? சரி கேசோலின் எடுத்து போய் நேரா கார் ஊத்திடுவோம்னு சொல்லிட்டு போய் பார்த்தா அதுக்கப்புறம் தான் தெரியுது அது பின்னாடி திறக்கிறதுக்கு கார் சாவி தேவைப்படுது. ஆஹா, சாவி நான் எங்கடா போவேன், அது எங்க போய் தேடணும்னு தெரியல. சரி அப்படியே அந்த டப்பா கீழே போட்டு அப்படியே மேல வந்து இப்படிதான் ஒரு ட்ராப் இருக்கு. மெதுவா அதை தொடாம அப்படியே இந்த பக்கம் வந்து இங்க இருக்கிற இந்த டிராவல் திறந்து பார்க்கலாம், இதுல எதுவும் கிடைக்குதான்னு சொல்லி திறந்து பார்த்தா உள்ள வந்து பிளே ஹவுஸ் கீ இருக்கு. சூப்பர், பிளே ஹவுஸ் கீ. அப்படியே பிளே ஹவுஸ் ஃபர்ஸ்ட் திறந்து விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளே ஹவுஸ் இருக்கிற இடத்துக்கு போனேன். போற வழியில தான் இருக்கான்னு பார்த்தேன், ஒரு இலவும் இல்ல. சரி நாம அப்படியே ஜம்ப் பண்ணிட்டு அந்த பக்கம் போயிடுவோம். ஓகே, இப்போ வந்து பிளே ஹவுஸ்க்கு வந்துட்டோம். இப்போ இதை வந்து ஓபன் பண்ணுவோம். ஓகேவா? ஓகே, இது சாவி அப்படியே தூக்கி உள்ள போட்டுருவோம். ஏன்னா இப்போதைக்கு இல்லை, இனிமேல் அந்த சாவி தேவைப்படாது. சரி இந்த சவுண்ட் கேட்டு கிளவி எந்த பக்கம் வருவான்னு தெரியல. நம்ம எதுக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். எந்த பக்கம் வருவான்னு தெரியலையே. பக்கம் நடக்கிற மாதிரி சவுண்ட் கேட்குன்னு சொன்னா அதுக்குள்ள இந்த பக்கம் இருக்க கேள்வி. சரி நம்ம அப்படியே இந்த பக்கம் போயிடுவோம். பார்க்கவே இல்லையா? நான் கூட பார்த்தானே நினைச்சிட்டேன். சரி இங்கெல்லாம் எதுவுமே இருக்காது இப்போதைக்கு. நம்ம ஒரு மேல போயிடலாம். மேல போறதா நல்லதுன்னு நினைக்கிறேன். ஐயோ சவுண்ட் வேற கேட்டுச்சு. எல்லா போட்டோ கீழே தள்ளிட்டேன். இங்க பாருங்க, அந்த இடத்துல ட்ராப் வச்சிருக்கா. ஓகே, என்னது கால்ஸ் நோட்டிபிகேஷன். என்ன எல்லாம் போங்கடா. அதுக்கப்புறம் இன்ஜின் பார்ட் கிடைச்சது. சரி இன்ஜின் பார்ட் கிடைக்கிற மாதிரி கிளவி எப்படி இந்த இடத்துக்கு வருவா. சரி நம்ம போட்டு போனதுக்கு அப்புறம் பொறுமையா போலான்னு சொல்லிட்டு இன்ஜின் பார்ட் நானே வேணும்னு எடுத்து கீழே போட்டு இங்க வந்து கொஞ்சம் நேரம் ஒழிச்சுக்கிட்டேன். சரி கிளவி இந்த பக்கம் வருவான்னு பார்த்தா அதுக்குள்ள இந்த பக்கம் தூரத்துல வந்து நின்னுட்டா. எனக்கு ஒரே ஷாக்கிங் ஆயிடுச்சு. என்னடா சத்தமே இல்லாம வந்து நிக்கிறாளே கிளவி அப்படி சொல்லிட்டு. அதுக்கப்புறம் கிளவி போற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு கிளவி போனதுக்கு அப்புறம் அந்த இன்ஜின் பார்ட் எடுத்துட்டு அப்படியே ஓட்டமா ஓடி வந்து இந்த டப்பாவை தள்ளி இதுக்குள்ள என்ன இருக்குன்னு ஃபர்ஸ்ட் பாத்துருவோம். சரி ஒண்ணுமே காணோம். இதுல கண்டிப்பா ஒண்ணு இருக்குமே. சரி இந்த பட்டன் அழுத்திட்டு உள்ள போய் பார்த்தா கார் பேட்டரி இருக்கு. ஓகே சூப்பர். நமக்கு வந்து இன்னைக்கு ஈஸியா இருக்கு போல. ஏன்னா கார் எஸ்கேப் பண்றதுக்கு தேவையான எல்லா பொருளுமே நமக்கு டக்குன்னு கிடைச்சிட்டே இருக்கு. அதனால நாமளும் டக்குன்னு முடிச்சுட்டு கேம் ஓட்டி வெளியே போறோம். சரி இன்ஜின் பார்ட் கார் பேட்டரி ரெண்டுத்தையும் ஒரே டைம்ல எடுத்துட்டு வந்துடலாம், ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஜின் பார்ட் அந்த இடத்துல போட்டு அதுக்கப்புறம் போய் அந்த கார் பேட்டரி எடுக்கலாம். வந்தா திடீர்னு யாரும் நடக்கிற மாதிரி சவுண்ட் கேட்ச்சு. என்னடான்னு பார்த்தா இப்பதான் கிளம்பி வேகமா நடந்து போயிட்டு இருக்கா. ஆஹா, இவன் என்னத்தை பார்த்து போறான்னு தெரியலையே. போனபோது வேகமா போனா திரும்பி வரும்போது ரொம்ப ஸ்லோவா வர. நாசமா போனது கொஞ்சம் வேகமா போய் தொலையேன். என்னமோ சாவு போற மாதிரியே போயிட்டு இருக்கா நாசமா போனவன். ஓகே, இப்போதைக்கு நாம என்ன பண்ண போறோம்னா ஃபர்ஸ்ட் இந்த கார் பேட்டரி எடுத்துன்னு போயிட்டு கார்ல சொருகிருவோம். எங்கடா இருக்கு அந்த காரு? எங்கடா இருக்கு? ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் ஓபன் பண்ணிட்டு எங்கடா சொல்லணும் இங்கயா? படம் எப்படியோ கரெக்டா சொருகிட்டோம். ஓகே, அதுக்கப்புறம் வந்து இன்ஜின் பார்ட் வந்து கரெக்டா சொருகிற வேண்டியதுதான். அதை சொருகிட்டு மேல வந்தா கிளவி அவ பாட்டுக்கு வாக்கிங் போயிட்டு இருக்கா. இந்த நட்டு ராத்திரி எங்கடி வாக்கிங் போயிட்டு இருக்க? அவன் என்னதான் பண்றேன்னு பாக்கலாம் இருக்க. கிச்சனுக்குள்ள போறா. கிச்சனுக்குள்ள போய் சாணி தின்ற மாதிரி இருந்துச்சு. சாணி எல்லாம் யாரும் தின்னுவாங்களா? கிளவி தின்னாலும் தின்னுவா. என்னங்க அவ பாட்டுக்கு தேடுறா. என்னங்க டக்குனு திரும்பி பாக்குறா. பக்குன்னு இருக்கு. ஓடியா பிடிக்கா? போய் ஆயிரம் வேலையை பார்க்கலான்றதுலாம் இல்ல, சும்மா வீட்டை சுத்தி பார்த்துன்னு என்னடா அந்த கிளவி கிட்ட வந்து மாட்டிக்கிட்டுமே. சரி அவன் போனதுக்கு அப்புறம் கிச்சன்ல என்ன இருக்கு ஃபர்ஸ்ட் பாத்துருவோம். போயிட்டாமா நினைக்கிறேன். எப்படி திருப்பி இது வந்துட போறா? வரக்கூடாது. வந்தேன்னு வச்சுக்கோ தலைமையிலே கொட்டிடுவேன். அப்படி இருக்கிற 4 முடியும் கீழே வந்துடும் பார்த்தது. ஓகே, தைரியமா போய் பார்க்கலாம். 1 2 ஏதோ இருந்துச்சு. என்னது இது? விஞ்ச் ஹேண்டில். ஓகே, இது வந்து யூஸ் ஆகும். சரி அதை பாரு ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் எல்லாத்தையும் என்னென்ன இருக்குன்னு சொல்லி. இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. அடங்கொய்யால. சரி இந்த பீரோல என்ன இருக்குன்னு பாத்துருவோம். அடிக்கிறீங்கடா, எனக்கே பயமா இருக்கு கிளவி இது வந்துருவாளான்னு சொல்லி. அதுக்கப்புறம் இந்த இடத்துல காக்காவோட சாப்பாடு வச்சிருந்தாங்க. சரி நாம அதை பார்த்துட்டு அப்படியே போவோம். அந்த விஞ்ச் ஹேண்டில் வச்சு நான் ஓபன் பண்ணி பார்த்தேன். அந்த கேலண்டர்ல இருந்து எடுத்து பார்த்தேன். அந்த கேலண்டர்ல என்ன இருந்துச்சுன்னா கால்வீல் இருந்துச்சு. அந்த கால்வீல் வந்து மெயின் டோர் எஸ்கேப் பண்றது யூஸ் ஆகும்ன்ற காரணனால அதை அப்படியே நான் உங்களுக்கு காட்டல.
எதுக்கு தேவையில்லாம உங்களை வேற டைம் வேஸ்ட் பண்ணணும். அதனால இப்போ நம்ம காக்காவோட சாப்பாடு எடுத்து போயிட்டு காக்காவுக்கு கொட்டியாச்சு. காக்கா பறந்து சாப்பிட்ற நேரத்தில் இன்னொரு காகவில் கிடைச்சு. என்னடா வெறும் காகவிலா கிடைக்குது, இளவேடத்தில் நாய்களை காகவில் தேவையில்லடா அப்படின்னு சொல்லி அதையும் தூக்கி போட்டேன். ஏமாற்றம் கிணறுல போய் பார்த்தது ஏமாற்றம், காக்காயை துரத்தி பார்த்தது ஏமாற்றம். சரி கண்ணோட பார்த்தோம் என்னங்க இந்த இடத்துல போட்டோம் இல்லையா, அதை எடுத்து போட்டு இந்த 3வது பாட்டு போய் தேரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்தேன். இந்த 3வது பாட்டு கிடைச்சாதான் அதுக்கப்புறம் என்னென்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் நம்மளால பண்ண முடியும். சரி நம்ம இப்ப என்ன பண்றோம்னா அந்த 2வது பாட்டு வந்து செட் பண்ணிடுவோம். இப்போ 3வது பாட்டு தேடி நான் வீடு அழைச்சிட்டு இருக்கேன். உங்களுக்கு வந்து நான் நிறைய இடம் காட்டல, கிட்டத்தட்ட 4 மணி நேரமா அந்த 3வது பாட்டை தான் நான் தேடிட்டு இருக்கேன். சரி இதை கீழே தள்ளிடுவோம், கீழே தள்ளிட்டு அப்படியே ஷார்ட்கட்ல போட்டு ஒரு வழியா பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு போட்டேன். கீழே போய் விழுந்தோடனே சவுண்டு கேட்டுருச்சா, அதனால கண்டிப்பா கிளவி வந்து பாப்பா அப்படின்னு சொல்லி ஒரு சந்தேகம் வந்துச்சு. சரி நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் கிளவி வரானா இல்லைன்னு சொல்லி. எப்படி இருந்தாலும் அவங்க போனதுக்கு அப்புறம் நம்ம குதிச்சிடலாம்னு பார்த்தா நான் நினைச்ச மாதிரி கிளவி வராங்க. அப்படியே அவன் கழுத்து மேலே குச்சி அப்படியே அவளை சாகடிச்சலாம் ஒரு பிளான் இருந்துச்சு. ஆனா அந்த மாதிரி எல்லாம் கேம்ல பண்ண முடியாதே, என்ன பண்றது. சரி கிளவி கீழே தான் இருக்கா, நம்ம இந்த வழியா போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நவரலாம் பார்த்தா நவரவே மாட்டேன். அந்த இடத்துல இருந்து வேற வழியே இல்லை, கீழே போறதா ஒரே ஒரு வழி அப்படின்னு நினைச்சேன். சரி கீழே குதிச்சோம்னா கிளவி பார்த்தா நம்மள போட்டு பொழந்து கட்டிடுவா. அவ வந்து பார்த்து போற வரைக்கும் நம்ம இங்கேயே உட்காந்துருக்கணும், இல்லைன்னா நம்ம கதையை முடிச்சிடலாம்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் உட்காந்துட்டு இருந்தேன். கிளவி வந்து பார்த்தா சரி கிளவி போனதுக்கு அப்புறம் கீழே குதிச்சு எஸ்கேப் ஆயிட வேண்டியதுதான். கிளவி போயிட்டா. அதுக்கப்புறம் நானும் எஸ்கேப் ஆயிட்டு மறுபடியும் கிச்சனுக்கு வந்தேன். கிச்சன் எது ஒண்ணுன்னு கேட்டீங்கன்னா இதெல்லாம் ஓப்பன் பண்ணி பாக்குறோம், நிறைய இருக்கு, அதெல்லாம் ஓப்பன் பண்ணல. கிச்சன்ல இருக்கான்னு பார்த்தேன், பார்த்தா ஸ்பெஷல் கீ இருக்கு. ஆனா வையால இது இந்த இடத்துல இருக்கா, சரி மேல போய் பார்த்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேல போய் ஸ்பெஷல் கீயை சொருகி ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். இந்த இடத்துல சொருகணும். ஓகே ஓகே இப்போ நாம என்ன பண்ணணும், மேல போய் என்ன இருக்குன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இதுல ஒரு சிலந்தி இருக்கும், அந்த சிலந்தியை போட்டு தரணும், இல்லைன்னா டோரை க்ளோஸ் பண்ணிடணும், இடத்துல ஏதாவது ஒன்று பண்ணணும். அதுக்கு நம்ம பார்த்தீங்கன்னா கண்ணு தேவைப்படுது. கண்ணோட 3வது பாட்டு வேணுமே, நான் எங்க போவேன். ஆஹா கிளவி எங்க வந்தா ஓடிடுறான். இவளுக்கு வேற வேலையா இல்லையா, பாப்பா ஆறு சுத்தியதா இருக்கா, டப்பாக்குள்ள போயிடுவோம். கிளவி வந்துடாத, தயவு செஞ்சு வந்துடாத அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் கீழே இறங்கி மறுபடியும் கிச்சனுக்குள்ள வந்து இங்க என்ன இருக்குன்னு ஃபர்ஸ்ட் பார்த்தேன். அதுக்கப்புறம் பார்த்தா 3வது பாட்டு இங்கே இருக்கு. இதை தேடி கிட்டத்தட்ட 15 நிமிஷமா வேஸ்ட் பண்ணிட்டேன். இப்போதைக்கு சரி நம்ம ஆல்ரெடி 2 பாட்டு எடுத்தாங்க ஃபர்ஸ்ட் இருக்கோம். 3வது பாட்டு எடுத்து போய் அதில் சொருகிட்டு நம்ம வேலையை காட்டுவோம். ஓகேவா, கண்ணு ரெடி, கண்ணை ரீலோட் பண்ணிக்கலாம். ஆமால் இப்ப கிளவி உனக்கு நெருங்கிடுச்சு. நீ எங்க இருந்தாலும் சரி கண்ணு மட்டும் வந்துட்ட நாசமா போயிருவேன். ஒன்னா கேளு வந்துடாத. என்ன நடந்து வரா நானே பெரிய ரவுடி. சரி அதுக்கப்புறம் ஸ்க்ரூ டிரைவர் எடுத்துட்டேன். சரி ஸ்க்ரூ டிரைவர் எடுத்துட்டு போயிட்டு அந்த பொட்டியை ஓபன் பண்ணி பார்க்கலாம், அந்த பொட்டியில என்ன இருக்குன்னு சொல்லி. சரி இந்த இடத்துல வந்த உடனே அந்த இடத்துல இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்க்ரூவை கழட்டிட்டு கீழே இருக்கிற இன்னொரு ஸ்க்ரூவை கழட்டிட்டு உள்ள பார்த்தா சேஃப் கீ இருக்கு. சேஃப் கீ இது ஏதோ பயங்கரமா இருக்குமோ என்னவோ தெரியல. சரி நம்ம எதுக்கும் சேஃப் கீ ஓபன் பண்ணி பார்த்தா உள்ள கட்டிங் பில் இருக்கு. பரவாயில்ல இது யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மேலே ஏறி போயிட்டு மேலே அந்த வயர் இருக்கும். சரி அந்த வயரை கட் பண்ணணும். சரி நம்ம இப்போதைக்கு இது 3 வேலை இருக்கு. அதுக்கு மேல போட்டோம்ல கீழே உருண்டு வந்துச்சு. சனியை முடிச்சுட்டு உன்னை எதுக்கு நான் மேல போய் போட்டேன், நீ திருப்பி எதுக்கு கீழே வர அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்தேன். இந்த இடத்துக்கு வந்து கீழே ஒரு டோர் இருக்கும். சரி அந்த டோர்ல வந்து கீ இருக்கும் இல்லையா, அந்த கீயை சுட்டோம்னா டோர் அன்லாக் ஆயிரும். சரி இப்ப சுட்டுருவோம். அவ்வளவுதான் அன்லாக் ஆயிரும். இப்போ நம்ம வந்து ஓபன் பண்ணிட்டு உள்ள போய் என்ன இருக்குன்னு பார்த்தா ஹேமர் இருக்கு, அப்புறம் ஃப்ரீஸ் ட்ராப் இருக்கு. சரி இதை வச்சு விளையாடுவோம். இது வரைக்கும் நீங்க பார்த்த வீடியோல நம்ம வந்து ஃப்ரீஸ் ட்ராப் யூஸ் பண்ணிட மாட்டோம், இந்த டைம் யூஸ் பண்றோம். ஓகேவா, இப்போ வந்து இதை இந்த இடத்துல போட்டுருவோம். போட்டு ஓகே ஹேமர் இருக்கு, அந்த ஹேமர் போய் எடுத்துட்டு வந்துடலாம். ஏன்னா இப்போ வரது ரொம்ப நேரம் ஆகும் எனக்கு தெரிஞ்சு. அதனால ஃபர்ஸ்ட் நம்ம போய் அந்த ஹேமரை எடுத்துட்டு வருவோம். அந்த ஹேமர் எடுத்துட்டு வந்து அங்க சீக்ரெட் டோர் ஒன்று இருக்கும், அதை குழம்புற வேண்டியதுதான். ஓகே இதை எடுத்து எங்க ஹேமர் எடுக்கலாம், கன் எடுக்கலாம், ஹேமர் எடுத்துக்கலாம், கன் வந்து அப்புறம் எடுத்துக்கலாம். ஓகே இப்போ மேல வந்துட்டு இப்போ இந்த 3 கட்டை இருக்கும் அந்த இடத்துல, இந்த 3 பலகையும் எடுத்தோம் வச்சுக்கோங்களேன். அங்க ஒரு சீக்ரெட் டோர் வந்து உங்களுக்கு தெரியும். கிளவி வரான்னு கிளவி வர சவுண்ட் கேக்குது. இத நீங்க சும்மாவே கொடுக்கூடாது. கிளவியோட நிலைமைய பாருங்க, அவ்வளவுதான். பாத்தீங்களா எப்படி இருக்காது. கொடுத்துட்டா என்னடா கசாப்பாடியில ஆடு மாதிரி துண்டா கிடக்குறா. உடம்புல கரியெல்லாம் அப்படி தெரியுது. கர்மத்தை என்ன பண்ணி வச்சிருக்கீங்க. சரி இதுக்குள்ள என்ன இருக்கு ஃபர்ஸ்ட் பாத்துறலாம். யூஸ் ஆகிற மாதிரி இருந்தா பரவாயில்ல. கறி இந்த கறி வச்சு நான் என்னடா பண்றது. இங்க பாருங்க கிளவியோட தலை உருண்டு போகுது. எப்போ ஐயோ கிளவி வந்து சோதனை எவ்வளவு பெரிய சோதனையா இருக்கு. எவ்வளவு தானே இருந்தீங்க கிளவி. நான் பாத்தீங்களா உங்களோட பெரிய டானு ப்ரூவ் பண்ணிட்டேன். இப்ப நான் வெளியே போக வேண்டியதான். ஐயோ நகரு
வந்துட்டேன். ஓகே, இப்போ வந்து கன் ரிலோட் பண்ணிட்டு இப்போ அதை சுட்டு கிளம்பியை க்ளோஸ் பண்ணிடுவோம். ஐயோ, ஒரு புல்லட் வேஸ்ட்டாக போச்சு. இன்னும் சுட்டா ஒர்க் ஆகாது மக்களே. கொஞ்சம் கிட்ட போகணும். இவ்வளோ கிட்ட வந்துட்டு இப்போ இந்த ரெட் பட்டனை சுட்டோம்னு வச்சுக்கோங்க, இந்த டோர் க்ளோஸ் ஆயிரும். பார்த்தீங்களா, க்ளோஸ் ஆயிடுச்சு. இப்போ வந்து இதை நம்ம வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிட்டு உள்ள பார்த்தா பேட்லாக் இருக்கு. பேட்லாக்கும் யூஸ் ஆகும் ஒரு சாவி. இதை இங்கே போட்டு கன் எடுத்துன்னு ரீலோட் பண்ணிட்டு மறுபடியும் நம்ம கீழே போயிட்டு வேற வேலை இருக்கான்னு பார்த்து அதை முடிச்சிருவோம். கீழே போயிட்டு மறுபடியும் ஹேமர் எடுத்துட்டு வந்தேன். கிளம்பி போறாளே, இப்போதான் போய் ஹேமர் எடுத்துட்டு வந்தேன். ஹேமர் எடுத்துட்டு தான் ட்ராப் இருந்துச்சு. அதனால இப்போ நான் மறுபடியும் போயிட்டு ட்ராப் எடுத்துட்டு வந்து கிளம்பி மேலே கீழே இறங்கிறதுக்குள்ள அந்த இடத்துல ட்ராப்பை வச்சுட்டு அவளுக்கு கொஞ்சம் விளையாட்டை காட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானை போட்டேன். கிளம்பி இப்போ வர இடம் தான் அது. இந்த இடத்துல போட்டு அவளுக்கு கண்ணு தெரியுற மாதிரி நேராகவே நிற்போம். அப்பதான் கிளம்பி வருவாங்க. வராங்க சாவடி அப்படியே உரைஞ்சிட்டாங்க. எப்படி இருக்கலாம் அதே மாதிரி தள்ளி விட்டு விளையாடுவோம். அங்க பாருங்க உருண்டு போயிடுச்சு. கட்டலுங்களை போய் நிக்குது. கிளவி வர போறேன். ஓகே, இப்போ மறுபடியும் இந்த பலகையை ஓபன் பண்ணி இந்த இடத்துல வைக்கணும். ஏன்னா இந்த இடம் வந்து உடனே கீழே போயிடும். ஆல்ரெடி நான் ஃபர்ஸ்ட் டைம் விளையாடும்போது உடனே கீழே உடனே பக்குன்னு ஆயிடுச்சு. உண்மையா நான் பயந்துட்டேன் ரொம்பவே. அந்த நிகழ்வு எனக்கு இப்போ கூட ஞாபகம் வருது. சரி, இதுல எதுவும் இருக்கான்னு பார்த்தேன். உள்ள ஒரு கார்கி இருக்கு. அப்போ எனக்கு கார்கி எவ்வளோ நேரம் தேடுறது. அதுக்கப்புறம் போட்டு இப்போதைக்கு இங்க ஒயர் கட் பண்ணி இதுக்குள்ள என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இது ஒயர் கட் பண்ணிட்டு இங்க பார்த்தா ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு. இப்போ நேரா போய் இன்ஜின் போட்டு வந்து டைட் பண்ற வேண்டியதுதான். அதுக்குள்ள ஏதோ லாக் போட்டானுங்க. இது கழட்டிட்டு இது அப்படி தள்ளிட்டு நேரா கார் இருக்கிற இடத்துல போயிட்டு நம்ம டைட் வச்சிருவோம். சரி, இப்போ கார் எடுத்து வந்துட்டேன். இப்போ இன்ஜின் வந்து அதில் 6 ஸ்க்ரூ இருக்கும். ஸ்க்ரூவோ நட்டோ போல்ட்டோ அது என்ன தெரியல. அதை வந்து நம்ம வந்து டைட் வைக்கணும். இப்போ ஆல்ரெடி 2 வச்சுட்டேன். இது வைக்கிறதுக்குள்ள போகும்போது ஆகிப்போகுது. ஓகே, இன்னும் 2 இருக்கு. ஒன்று அவ்வளோதான் முடிஞ்சு. ஸ்பார்க் பிளக் வேறு தேவைப்படுது. இந்த ஸ்பார்க் பிளக் நான் எங்கே போய் தேடுவேன். சரி, கார்க்கு எடுத்து வந்து இந்த இடத்துல போட்டேன். இப்போதைக்கு இந்த ட்ராப் வந்து நம்ம மறுபடியும் செட் பண்ணிடலாம். கிளவி வந்து கீழே வரா. வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அவ்வளோதான். நான் ஃபர்ஸ்ட் டைம் கிராணி வரும்போது என்ன எப்படி எல்லாம் இருந்துச்சு. கிரீஸ் டப்பா எப்படி எட்டி வச்சா இப்படி தான் எட்டி வச்சா. ஓடி உன் தலை உருண்டு போற சவம் இருக்கே. கிளவி உன் தலையை வச்சு ஃபுட்பால் ஆடலாம் போல. ஓகே, அதுக்கப்புறம் கீழே போயிட்டு கார் வந்து ஓபன் பண்ணிட வேண்டியதான். ஓபன் பண்ணிட்டு அப்படியே கேஸ் ஃபில் பண்ணிடலாம். கேஸ் ஃபில் பண்ணணும். கண்டிப்பா ஃபில் பண்ணாதான் நம்ம வந்து இது கம்ப்ளீட் பண்ண முடியும். ஓகே, இந்த இடத்துல பாத்தீங்கன்னா தர்பூசணி பழம் இருந்துச்சு. சரி, இந்த தர்பூசணி பழத்துக்குள்ள என்னதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வெட்டி பார்த்தா ஸ்பார்க் பிளக் என்னங்க கார் எஸ்கேப் ஈஸியா முடிச்சிடலாம் போல. ரொம்ப ஈஸியா முடியுது எல்லாமே. சரி, ஸ்பார்க் பிளக் வந்து மாட்டிட வேண்டியதான். ஓகே, மாட்டியாச்சு. இப்போதைக்கு நமக்கு என்ன தேவைன்னா பேட்லாக் எடுத்து வந்து ஓபன் பண்ணிட்டு இந்த டோரை உடைச்சு வெளியே போறது மட்டும் தான் பாக்கி. இப்போ நம்ம எதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா போய் பேட்லாக் எடுத்துட்டு வர வேண்டியதான். ஓகே, ட்ராப் இருக்கு. சரி, அந்த கிளவியை இப்போ நம்ம வந்து மறுபடியும் வர வச்சு நம்ம தள்ளி விட்டுறலாம். இருங்க, சாவி எடுத்துக்கலாம். கிளவி டக்குனு வா, உனக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். வாடி ராசாதி பழசா கிளவி நீயோ வாடி செத்துப்போடி வாடி சாகு. எனக்கே வா, எங்களுக்கே வா, சாகுடி. ஓகே, அதுக்கப்புறம் பேட்லாக் இந்த இடத்துல நம்ம முடிச்சுட்டு போட்டோம் இல்லையா, அதை எடுத்துட்டு நேரா கீழே போயிட்டு அந்த கராஜில் இருக்கிற அந்த பூட்டை வந்து ஓபன் பண்ணிடுவோம். சரி, கரெக்டா வந்து டோர்ல இருந்து ஓரமா இருக்கு பாத்தீங்களா, இதுதான் இந்த பூட்டு தான். இதை வச்சு ஓபன் பண்ணிடலாம். ஓகே, இந்த எடுத்து விட்டுறலாம் ஃபர்ஸ்ட். என்னங்க எடுக்க முடியல. ஐயோ, இது எடுக்கிற மாதிரி இல்லைன்னு நினைக்கிறேன். சரி, நம்ம வந்து கார்கி எங்கெல்லாம் போட்டோம், கார்கே வச்சு இதையும் ஓப்பன் பண்ணிடுவோம். ஓகே, இதையும் ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ நேராக காருக்குள்ள ஏறி உட்காந்துட்டு ஸ்டார்ட் கொடுத்துட்டு ஒரு ரிவர்ஸ் எடுப்போம். மறுபடியும் ஒரு ஃபார்வர்ட் டமால். அவ்வளோதான். மறுபடியும் ஒரு ரிவர்ஸ் எடுப்போம். மறுபடியும் ஒரு ஃபார்வர்ட் டமால். அவ்வளோதாங்க. இது மாதிரி ஒரு 2-3 டைம் பண்ணணும். டோர் உடச்சிட்டு அப்படியே வெளியே போயிடுவோம். அதோட இந்த கேம் பிளே முடிச்சு கிளவி வந்து நாசமா போயிட்டாலும் நம்மள ஒன்றுமே பண்ண முடியல. ஒரு வாட்டி கூட என்ன நீ தொடல கிளவி. நான் எவ்வளோ பெரிய ரவுடி